பொள்ளாச்சியைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்த சம்பவம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டி மின்னகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார், வயது 55. இவர் பொள்ளாச்சியில் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி மீனா, வயது 48. இவருக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். இந்நிலையில் முத்துக்குமார் மற்றும் மீனா பொள்ளாச்சி சிடிசி காலனியைச் சேர்ந்த பாபு என்பவருடன் சேர்ந்து கடந்த 7ஆம் தேதி நேபாளத்திற்கு 13 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளனர். பொள்ளாச்சியிலிருந்து சென்னை சென்று அங்கிருந்து கங்கா காவேரி ரயில் மூலம் அலகாபாத் சென்றுள்ளனர். அங்கு சாமி தரிசனம் செய்த பின்பு திரிவேணி சங்கமம், அயோத்தி, முக்திநாத் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் நேபாளத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்து வழிபாட்டு தலமான மனகாமனா திருத்தலத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வேனில் திரும்பும் பொழுது காந்தர் என்ற மலைப்பகுதியில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டில் இருந்து 400 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் வேனில் பயணித்த 7 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். அதில் பொள்ளாச்சி மின்னகரைச் சேர்ந்த முத்துக்குமார், அவரது மனைவி மீனா மற்றும் சிடிசி காலனியைச் சேர்ந்த பாபு ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் உடலை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆன்மீக சுற்றுலா சென்ற விபத்தில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்களது உறவினர்கள் பொள்ளாச்சியிலிருந்து ஆன்மீக சுற்றுலா, வடநாட்டுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றார்கள். குறிப்பாக நேபாள் நாட்டுக்கு சென்றார்கள். அவர்கள் அலகாபாத், அயோத்தி தரிசனம் முடித்துவிட்டு முக்திநாத் சென்றார்கள். முக்திநாத் தரிசனம் முடித்துவிட்டு அவர்கள் மானே காம்னா என்ற ஊருக்கு தரிசனம் சென்றார்கள். இந்த முக்திநாத் தரிசனம் முடித்துவிட்டு 2 வேன்களில் திரும்பி கொண்டிருந்தார்கள். வந்த பொழுது ரோட்டில் ஏற்பட்ட அசம்பாவிதம் காரணமாக வேன் பள்ளத்தில் உருண்டு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அந்த 7 பேர்களில் எங்களது உறவினர்கள் 3 பேர் பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர்கள். அந்த 7 பேர் உடல்களையும் மத்திய மாநில அரசுகள் மீட்டு அங்கிருந்து அவர்களை நல்ல விதமாக இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவர்களோட உடலை நல்லடக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி.